வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி 16வது நாளாக போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்ட நிலையிலும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி சென்னையில் தொடர்ந்து 16வது நாளாக இடைநிலை பதிவுமூப்பு ஆசிரியர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையில் பல்வேறு இடங்களில் பல்வேறு கட்ட போராட்டம் என்பதை இடைநிலை ஆசிரியர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். நேற்று சென்னை வாலாஜா சாலையில் இருக்கக்கூடிய ஒரு புறத்தில் இடைநிலை பதிவுமூப்பு ஆசிரியர்கள் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுவதற்காக பேரணியாக நடந்து சென்ற போது அவர்களை தடுத்து நிறுத்தி போலீசார் நேற்று 15வது நாட்களாக போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்களை கைது செய்திருந்தனர். இந்த நிலையில் இந்த 16வது நாளாக சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய வட்டார கல்வி அலுவலகம் முன்பாக அமர்ந்து கொண்டு இடைநிலை பதிவுமூப்பு ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை பதிவுமூப்பு ஆசிரியர்களை கைது செய்வதற்காக போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டு தற்போது போலீசார் அவர்களை கைது செய்து வருகிறார்கள். குறிப்பாக இடைநிலை பதிவுமூப்பு ஆசிரியர்கள் தாங்கள் வைக்கக்கூடிய ஒற்றை கோரிக்கை என்பது சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரிதான் கடந்த 15 நாட்களாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். இந்த 16வது நாளாக தொடர்கிறது. தற்போது வரை எங்களிடம் அமைச்சர்களோ முதலமைச்சர்களோ யாரும் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்படவில்லை. தொடர்ந்து எங்கள் மீது அடக்குமுறை மட்டும்தான் காவல்துறை கையாள்கிறது என்று குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். தற்போது கூட நாம் பார்க்கக்கூடிய சில இடங்களில் இடைநிலை பதிவுமூப்பு ஆசிரியர்களை போலீசார் 4 போலீசார் சேர்ந்து ஒரு போலீசாரை தூக்கிச் செல்லக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடியுது. அதே சமயம் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர் ஒருவர் மயங்கி கீழே விழுந்து ஆபத்தான முறையில் 108 ஆம்புலன்ஸ் மூலம் அவரை ஏற்றிச் செல்லக்கூடிய காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அந்த பகுதியில் பல்வேறு இடைநிலை பதிவுமூப்பு ஆசிரியர்கள் போலீசார் குண்டு கட்டாக 4 பேர் 5 பேர் சேர்ந்து இடைநிலை பதிவுமூப்பு ஆசிரியர்களை கைது செய்ய நடவடிக்கையில் ஈடுபடும் போது அவர்களுக்கு ஒரு மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கம் ஏற்பட்டு கீழே விழக்கூடிய காட்சிகள் தான் பெரும்பான்மையாக இருக்கிறது. இந்த எழும்பூர் வட்டார கல்வி அலுவலகம் முன்பாக சுமார் 1000க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் தான் பங்கேற்றிருக்கிறார்கள். அந்த காந்தி இரவின் மேம்பாலம் அருகே அமர்ந்து கொண்டு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் எழுப்பக்கூடிய முக்கிய அந்த முழக்கமாக இருக்கக்கூடியது சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரிதான். தொடர்ந்து நாங்கள் 16 நாட்களாக போராட்டம் நடத்தியிருக்கிறோம். தற்போது வரை எங்களது கோரிக்கையை நிறைவேற்றப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறார்கள். குறிப்பாக போலீசார் அவர்களை கால்களை பிடித்தும் கைகளை பிடித்தும் மண்டையில் இருக்கக்கூடிய தலை முடிகளை பிடித்தும் தூக்கி கொண்டுதான் அவர்கள் போராட்டம் என்பது போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை போலீசார் கைது செய்து வருகிறார்கள். குறிப்பாக ஒரு இடைநிலை ஆசிரியர் கைது செய்வதற்கு சுமார் 6 முதல் 5 காவலர் அதிகாரிகள் தான் அவர்களை பிடித்து காலை பிடித்துக் கொண்டும் கையை பிடித்துக் கொண்டும் அவர்களை காவல் வாகனத்தில் ஏற்றிச் செல்லக்கூடிய காட்சிகள் எல்லாம் அங்கு இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களை பதற வைக்கக்கூடிய காட்சிகளாக தான் இருக்கின்றது. குறிப்பாக தங்களை ஏன் அகிம்சை வழியில் தான் போராட்டத்தை முன்னெடுக்கிறோம், ஏன் எங்கள் மீது அடக்குமுறையை போலீசார் கையாள்கிறார்கள், இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியாதா, பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு தெரியாதா என பல்வேறு கேள்விகளை அவர்கள் எழுப்பி ஆதங்கத்தை தெரிவிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை நாங்கள் இந்த சென்னையை விட்டு செல்ல மாட்டோம் என்றும் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தற்போது அரையாண்டு விடுமுறை முடிந்து பள்ளிகள் தொடங்கிவிட்டது. பள்ளி மாணவர்கள் தங்கள் ஆசிரியர்கள் எப்போது வருவார்கள் என்று காத்திருக்கிறார்கள். ஆனால் தங்களை போராட்டம் நடத்தக்கூடிய சூழ்நிலையில் தமிழக அரசு எங்களை தள்ளியிருக்கிறது. தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். தற்போது வரை எங்களுக்கு நீதி என்பது கிடைக்கவில்லை. எத்தனை முறை எங்களை கைது செய்தாலும் நாங்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று தொடர்ந்து முழக்கத்தையே தான் இடைநிலை ஆசிரியர்கள் தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக இடைநிலை ஆசிரியர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக செய்வதோடு மட்டுமில்லாமல் அவர்களை கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வில் தான் காவல்துறை செயல்படுவதாக அங்கு இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் தகவல் என்பதை தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் தற்போது வரை இந்த கொஞ்சம் கொஞ்சமாக மழை பெய்யக்கூடிய சூழ்நிலையில் கூட கலையாமல் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். எங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த இடத்தை விட்டு நாங்கள் நகர மாட்டோம் என்பதுதான் இடைநிலை ஆசிரியர்களின் பதிவாகவே இருக்கிறது. குறிப்பாக இடைநிலை ஆசிரியர்களை வலுக்கட்டாயமாக குண்டு கட்டாக தூக்கும் பொழுது அவர்களை போலீசார் தலையை பிடித்துக் கொண்டும் கையை பிடித்துக் கொண்டும் காலை பிடித்துக் கொண்டும் அவர்களின் உடல்நிலை பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில் தான் அவர்களின் கைது நடவடிக்கை என்பது இருப்பதாக இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். தங்களது கோரிக்கையை நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும். அதுவும் தலைநகரமான சென்னையில தான் எங்கள் போராட்டம் தொடரும் என்ற ஒரு எச்சரிக்கையும் இடைநிலை ஆசிரியர்கள் விடுத்திருக்கிறார்கள். அபிராமி, தகவல்களுக்கு நன்றி வினோத். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி 16வது நாளாக போராட்டம் நடத்திய இடைநிலைப் பள்ளி ஆசிரியர்களை கைது செய்யும் போலீசார் உணவகத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஆசிரியர்களையும் வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று பேருந்தில் அடைத்தனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாவேந்தர் வழங்க கேட்கலாம். பாவேந்தர், தற்போதுள்ள சூழல் குறித்த விரிவான தகவல்களை வழங்கலாம்.
வணக்கம் அபிராமி. தொடர்ந்து தமிழகத்துல திமுக ஆட்சி காலத்துல வழங்கிய அந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரி தமிழ்நாடு முழுக்க போராட்டங்கள் வெடித்துக் கொண்டே இருக்கிறது. குறிப்பாக செவிலியர்கள் போராட்டமாக இருக்கட்டும், பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டமாக இருக்கட்டும், இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டமாக இருக்கட்டும், முழுக்க முழுக்க திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் கோரிக்கையா இருக்கு. அதன் வகையில தொடர்ந்து கடந்த 15 நாட்களாக சென்னையின் பல்வேறு கட்டங்கள்ல பல்வேறு இடங்கள்ல இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அரசு பள்ளிகள்ல 2009 மே 31 நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஒரு அடிப்படை ஊதியமும், அதே ஆண்டு ஜூன் 1 பணியில் சேர்ந்த ஆசிரியருக்கும் மற்றொரு அடிப்படையில ஊதியம் அப்போதைய திமுக அரசு நிர்ணயிக்கம் செய்யப்பட்டதை கண்டிச்சு தொடர்ந்து இவங்க போராடிக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேல போராடிக்கிட்டே இருக்காங்க. அந்த சூழல்ல இன்றைய தினம் போராட்டத்திற்கு தயாராக இருந்த இடைநிலை ஆசிரியர்கள் சாப்பிட்டு விட்டு போராட்டத்திற்கு செல்வதற்காக இருந்த பொழுது எக்மோர்ல இருக்கக்கூடிய தனியார் விடுதியில ஒரு குழு சாப்பிட்டு கொண்டு இருக்கும் போதே காவல்துறையினர் இவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்திருப்பது மிகப்பெரிய கண்டனத்திற்குரியதாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இது முழுக்க முழுக்க ஜனநாயகத்திற்கு புறம்பான ஒரு செயல். போராட்டத்திற்கு வந்த நபர்களை தான் காவல்துறையினர் கைது செய்யும். ஆனா ஒரு நபர் தனிப்பட்ட முறையில உணவு சாப்பிட போகக்கூடிய ஒரு தனியார் விடுதியில கைது செய்யக்கூடிய நடவடிக்கை இதுவரைக்கும் நடைபெறவில்லை என்றும், தற்போது இது புதிய விதமான அடக்குமுறையை காவல்துறை எடுத்திருப்பதாக ஆசிரியர்கள் தரப்புல கண்டனங்களும் பதிவு செய்து வருகிறது. எனவே தொடர்ந்து இவர்களுடைய கோரிக்கை திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். இவர்களுடைய போராட்டங்கள் தொடர்ந்து வலுப்பெறும். தமிழ்நாடு முழுமைக்கும் அரையாண்டு தேர்வு முடிந்து ஆசிரியர்கள் இன்னும் பள்ளிக்கு செல்லாத சூழல்ல மாணவர்களும் பெரும் அளவுல சிரமத்தை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.